வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு பிள்ளையே, இந்த நிமிடம் உன் மனதில் உள்ள வேதனைகளை யாரிடமும் சொல்ல முடியாமல் மனதிற்குள் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கின்றாய். நீ உயிருக்கு உயிராய் நேசித்த ஒரு நபர் உன்னை பிரிந்து பெரும் மனக்கவலையில் இருக்கின்றாய். தீராத மனக்கவலையில் இருக்கின்றாய். உன்னிடம் 5 நிமிடம் பேச உன் அப்பாவிற்கு உத்தரவு கொடு. நான் பேசுவதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய என் பதில் உன் மனக்குழப்பத்திலிருந்து வெளிவரும். என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் முழு நம்பிக்கை இருந்தால் இதை நீ முழுமையாக கேள். என் வைரமே, நீ எதிர்பார்த்த ஆறுதல்களையும் நம்பிக்கையும் நான் தருவேன். என் தங்கமே, இந்த உலகில் குழந்தையாக பிறந்த நிமிடம் முதல் உன்னை நான் உள்ளங்கையில் வைத்து நான் தாங்குகிறேன். நீ வேண்டுமானால் நான் உன்னுடன் இருப்பதை உணராமல் இருக்கலாம். ஆனால் என் வார்த்தைகளை உணராமல் உன் புத்தி சொல்வதை கேட்டு எனக்கு எதிரான பாதையில் நீ சென்று கொண்டு இருக்கின்றாய். ஆனால் நான் உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன். நீ என்ன செய்தாலும், நீ எங்கு இருந்தாலும் உன் நிழலாக பின்தொடர்ந்து கொண்டே இருப்பேன். நீ என்னை விட்டு விலகி விலகி சென்றாலும் பின்தொடர்ந்து கொண்டே இருப்பேன். தீயவர்கள் பிடியில் சிக்கி அவர்கள் சொற்படி கேட்டு நடந்து கொண்டாலும் உன்னை விட்டு நான் ஒரு கணமும் விலக மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். நீ எந்த நிலையில் இருந்தாலும், உன்னிடம் பணம், சொத்து, விலை உயர்ந்த பொருட்கள் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வேறு ஆளாய் நின்று உன்னை நேசிக்க, உன்மேல் உண்மையான அன்பு செலுத்த, உன்னை கைப்பிடித்து தாங்க உன் அப்பா நான் இருக்கிறேன். ஆனால் உனக்கு அருகில் நான் இருப்பதை நீ உணர மறுக்கிறாய். உன் மீது பொய்யான அன்பையும் பாசத்தையும் காட்டி உனக்காக நான் இருக்கிறேன் என்று மற்றவர்கள் கூறுவதை கேட்டு ஏமாந்து நின்று இன்று தனித்து தவித்து நிற்கின்றாய். இப்போது கூட நீ நம்பி உயிருக்கு உயிராய் நேசித்த நபர் உன்னை காயப்படுத்தி ஏமாற்றி விட்டார் என்று புரிந்து கொண்டும் உன் மனம் அதை சொல்லியும் உன் புத்தி அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றது. உன் புத்தியை கேட்டு நீ நடக்க மறுக்கின்றாய். ஏன் இன்னும் இந்த நிலைமை புரிந்து கொள்ளவில்லை? என் உண்மையான பாசத்தை புரிந்து கொள்ளாமல் என் மனதை காயப்படுத்துகிறார்களே என்று தினம் தினம் நீயே உன்னை வேதனைப்படுத்திக் கொள்கிறாய். என் முத்துவே, உனக்காக உன் அப்பா நான் சொல்வதை 5 நிமிடம் கேள். உன்னை நான் படைக்கும் போதே உன் வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றை, உனக்கு இறுதி வரை கூட வருவதை, உனக்கு தேவையானவற்றை ஒன்று இறுதி வரை வருவதை நான் உனக்கு பார்த்து பார்த்து படைத்து விட்டேன். நீ பிறக்கும் போதே எதையும் எடுத்து வரவும் இல்லை, நீ இறக்கும் போதும் எதையும் நீ எடுத்து செல்லவும் முடியாது. நீ தனியாகத்தான் பிறந்தாய். உனக்கு எல்லா செல்வங்களையும் உனக்காக நான் பார்த்து பார்த்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். உன்னை மட்டுமே, உன் மனதையும் உன் உண்மையான பாசத்தையும் புரிந்து கொள்ள உறவுகளையும் நண்பர்களையும் கொடுத்துள்ளேன். உனக்கானது உன்னை விட்டு பிரிந்து செல்லாது. அப்படி பிரிந்து சென்றால் அது உனக்கானது அல்ல என்று புரிந்து கொள். நிச்சயமாக உன்னுடைய மனமாற்றத்தை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். உண்மையான பாசத்தையும் அன்பையும் புரிந்து கொள்ள உனக்கான ஒரு அழகான குடும்பத்தை உருவாக்கி கொடுத்துள்ளேன். அந்த குடும்பத்துடன் நீ பாசமுடன் பழகும்போது இழந்தவை அனைத்தும் உன் மனதை விட்டு சிறிது சிறிதாக அகன்றுவிடும். உனது கவலைகளும் சோகங்களும் வரும்பொழுது உன்னை பெற்றவர்களையும் உன்னுடன் பிறந்தவர்களையும் நினைத்துப்பார். அவர்கள் உன்னுடன் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் உன்னுடன் இருக்கும் பொழுது உன்னை விட்டு விலகி சென்றவர்களை நினைத்து நீ வருந்துவது சற்றும் சரி கிடையாது. என் வைரமே, ஒரு அழகான பூந்தோட்டத்தில் குப்பை இருந்தால் அந்த பூந்தோட்டத்தின் அழகு தெரியாது, நறுமணம் வீசாது. ஆனால் அந்த குப்பைகளை விலக்கி விட்டால் அந்த பூந்தோட்டத்தை பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் நறுமணம் வீசிக்கொண்டிருக்கும். இப்பொழுது உனக்காகத்தான் அதை நான் செய்து கொண்டு இருக்கிறேன்.
உன் வாழ்க்கையில் நான் நல்ல பூந்தோட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறேன். உன் வாழ்க்கையில் உள்ள சில கவலைகள் என்னும் குப்பைகளை நான் விலக்கிவிட்டேன். உன் வாழ்க்கையில் பூத்து குலுங்கும் மலர் தோட்டம் போல் நீ எப்பொழுதும் சிரித்து கொண்டு இருக்க போகின்றாய். உன் அப்பா நான் உனக்காக அனைத்தும் உன் கையில் சேர்க்க வந்துள்ளேன். இதோ பெற்றுக்கொள். நீ என்னவெல்லாம் என்னிடம் கேட்டாயோ அதையெல்லாம் எந்த பிரச்சனையுமின்றி உன் கையில் வந்து சேர்க்க வந்துள்ளேன். பெற்றுக்கொள். நல்லதே நினை, நல்லதே செய், நல்லதே உனக்கு நடக்கும். என்றும் உனக்கு துணையாக இந்த முருகன் நான் வருவேன். என் அன்பு குழந்தையே, என்னை அன்போடு அழைத்தாயல்லவா? உன் குரல் கேட்டேன் குழந்தையே. இதோ உனக்காக உன்னை தேடி நானும் வந்து அமர்ந்துள்ளேன். நீ என்னுடன் பேசவா குழந்தையே? உனக்கானதை அடைவதற்காக நீ போராடி கொண்டிருக்கின்றாய். போராட்டத்தில் சலிப்பு வரும்போதெல்லாம், நீ சோர்ந்து உட்காரும் போதெல்லாம், இதற்கு மேல் என்னால் முடியாது என்று உன் மனம் தளர்ந்து போகும் போதெல்லாம் தவறாமல் என்னை நீ அழைத்து விடுகின்றாய். முருகனே, என்னால் முடிந்த அளவுக்கு போராடி விட்டேன். இனி எல்லாவற்றையும் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று என்னை அழைத்து விடுகின்றாய். எப்பொழுது எந்த நேரத்தில் நீ என்னை அழைத்தாலும் நான் உன் அருகில் வந்து நிற்பேன் என்று வாக்களித்த சத்திய வாக்கின்படியே இப்பொழுதும் வந்து நிற்கின்றேன். நீ என்னை அழைத்ததற்கே பதில் தர வந்தேன். எந்த தயக்கமும் இன்றி என்னோடு பேசு. நான் பேசுவதையும் செவி கொடுத்து கேள். உனக்கான அடையாளத்தை உலகம் உணரும் வரை உன்னை சுற்றி வரும் விமர்சனங்கள் அனைத்தும் உனக்கு எதிராகத்தான் இருக்கும். காய்த்த மரம் தானே கல்லடிப்படும். உன் முன்னேற்றத்திற்கு நீ முயற்சிக்கும் போதுதான் விமர்சனங்களும் தடைகளும் உன் முன்னால் வந்து நிற்கும். அவற்றையெல்லாம் எண்ணி நீ வருந்தினால் வருந்தி கொண்டேதான் இருக்க வேண்டும். விமர்சனங்கள் மேலேறி நிமிர்ந்து நில். காலங்கள் மாறும். உன் முயற்சிகள் கைகூடும். உன் கனவுகள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். அப்பொழுது உலகம் உன்னை உணரும். நீ முடியும் வரை முயற்சி செய் என்று கூறினேன். உன்னால் முடிந்தவரை செய்வதில்லை முயற்சி. நீ நினைத்த செயலை வெற்றிகரமாக முடிக்கும் வரை செய்வதுதான் முயற்சி. எனவே முடிக்கும் வரை முயற்சி செய். எப்பொழுதும் தயங்கிக் கொண்டே இருக்காதே. எதையும் எதிர்த்து கொண்டு வாழ்வோம் என்று துணிச்சல் இருக்க வேண்டும். உனக்கு நான் இருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். உனக்கு துணையாக இந்த முருகன் நான் வருவேன். நம்பிக்கையோடு இரு. சிரித்த முகத்துடன் இரு. தைரியத்தோடு இரு. எப்பொழுதும் உனக்கு துணை நானே. வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா.